அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக கடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். இங்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுரு, அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். ஊக்கமாய் சபையார் அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அந்த சிறைச்சாலையிலிருந்து எழுந்திருக்க பண்ணி ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். அங்கு முதலாம் காவல் இரண்டாம் காவலை அவர்கள் கடந்து வரும் பொழுது அந்த நகரத்திற்கு போகிற ஒரு பெரிய இரும்பு கதவு அவர்களுக்கு முன்பதாக தானாக திறவுண்டது என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக மனிதனால் பூட்டப்பட்ட ஒரு கதவு இருக்கலாம். இரும்பு கதவை போன்ற மிகவும் வலிமையான ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம். இப்படி இதற்குள்ளிருந்து என்னால் வெளியில் வர முடியாது என்கிற ஒரு நினைவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட கதவு இருந்தாலும் அந்த கதவு தானாக திறக்கும். நாம் பிரயாசப்படாமல், நாம் கஷ்டப்படாமல், நாம் போராடாமல் நமக்கு முன்பதாக தேவ பிரசன்னம் இருக்கிறபடியால் அந்த கதவுகள் தானாக திறக்கும். எப்படிப்பட்ட கதவு எனக்கு முன்பதாய் அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டாலும் உங்களுக்கு முன் நடக்கிறவர், உங்களுக்கு உள் வாசமா இருக்கிறவர், உங்களை ரட்சித்தவர், உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தவர், உங்களை கொண்டு சில காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறபடியால் உங்களுக்கு முன்பதாக எந்த தடைகளும் இருக்க முடியாது. உங்க குடும்பத்துக்கு முன்பதாக, உங்கள் சந்ததிகளுக்கு முன்பதாக, உங்கள் எதிர்காலத்துக்கு விரோதமாக எந்த தடைகளும் இருப்பதில்லை. எப்பேற்பட்ட கதவுகளும் உங்களுக்காக தானாய் திறக்கும். இந்த நாளை கர்த்தர் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். எப்பேற்பட்ட தடை மாறும், கதவுகள் திறக்கப்படும். God bless you.